பாருங்க நம்ம கிட்ட வந்து மசாலா பொடி வகைகளும் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் இருக்கு. இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ்க்கு யூஸ் ஆகும். வயசானவங்களுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி ஃபாரின்ல போய் இருக்கவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். இது என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, உடனடி சாம்பார் நம்ம கிட்ட இருக்கு, மிக்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க பருப்பும் வேக வைக்க வேண்டாம், புளி ஊத்த வேண்டாம். வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு என்ன காய் போடுறீங்களோ போட்டு இந்த பொடியை கலந்து அதுல ஊத்தி கொதிக்க வச்சு மல்லித்தூள் தூவுனீங்கன்னு வைங்க, அட்டகாசமா இருக்கும். இது வந்து டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அட்டகாசமா இருக்கும். இன்ஸ்டன்ட் ரசப்பொடி. இன்ஸ்டன்ட் ரசப்பொடியில புளியில இருந்து உப்புல இருந்து எல்லாமே கலந்து வச்சிருக்கோம். அதனால நீங்க வேற எதுவும் போட வேணாம். வெறும் தக்காளியை மட்டும் கரைச்சிட்டு இந்த பொடியை போட்டு தண்ணியை ஊத்தி அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னு வைங்க, ரசமும் அட்டகாசமா இருக்கும். இன்ஸ்டன்ட் ரசம் சாதமும் நீங்க இதுல செய்யலாம். ஒன் பாட் ரெசிபியாவும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு. இது வத்த குழம்புல வந்து நீங்க காய் போட்டும் வைக்கலாம். அதுக்கப்புறம் காய் போடாம வெறும் வெங்காயம், பூண்டு, தக்காளியை மட்டும் போட்டு இந்த பொடியை போட்டு நீங்க செஞ்சீங்கன்னு வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுல பொடியும் போட்டிருக்கோம், உப்பு, புளி எல்லாமே கலந்துருக்கோம். வத்தலும் இதுல சேர்த்துருக்கோம். இதை தாளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு பூண்டை வதக்கி அதுக்கப்புறம் இதுலயே அந்த பொடியை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வத்த குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு. மோர் குழம்புனாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கடலைப்பருப்பு, பச்சரிசி, அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி தான் நம்ம செய்வோம். ஆனா இந்த பொடி இருந்தா நீங்க எதுவுமே அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கலந்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி, வெண்டைக்காய் வேணாலும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு இந்த பொடியை நல்லா கரைச்சி அதுல ஊத்திட்டு ஒரு கொதி வந்த உடனே மோர் ஒரு கப் அதுல ஊத்தி மல்லித்தலையை போட்டுட்டு நல்லா ஒரு கொதி மட்டும் வர வச்சு அப்புறம் அந்த சாதத்தை போட்டு நல்லா பிணைஞ்சு நல்லா தளன்னு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் சாதம் அப்படின்றது இருக்கு. இதுல வந்து நம்ம அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு, இதுல போடுற பொடி, புளி எல்லாமே சேர்த்திருக்கேன். நீங்க இதை மட்டும் போட்டுட்டு பேக்கெட்டை போட்டுட்டு இதுல 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர்ல விசில் வச்சிட்டீங்கன்னா போதும். இறக்கும் போது மல்லி இலையை தூவி விட்டு 2 ஸ்பூன் நெய்யை போட்டு எடுத்து வச்சு பரிமாறுங்க, அட்டகாசமா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இன்ஸ்டன்ட் புளியோதரை இருக்கு. இப்ப ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் என்ன கொடுக்கணும்ன்ற ஒரு கவலை இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல சாதத்தை வடிச்சிட்டு நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊத்தி இந்த பொடியை கொஞ்சம் அள்ளி போட்டு கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான ஒரு பொடி வந்து நம்மகிட்ட இருக்கு. அதாவது புளியோதரை பொடி வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம். பாவக்காய் பொடி. பாவக்காய் பொடி வந்து பாவக்காய் டெய்லி நம்ம வீட்டுல செய்ய முடியாது. வயசானவங்களா இருந்தாலும் சரி, அதே நேரத்துல பிள்ளைங்களுக்கு எல்லாம் பூச்சி வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வயிற்றுல வயிறு அடிக்கடி வலிக்குது அப்படின்றவங்க இந்த பாவக்காய் பொடியை நல்லா சுடுற சாதத்துல 2 ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெயும் நெய்யோ ஊற்றி பிணைஞ்சு ஒவ்வொரு உருண்டை டெய்லி வீட்டுல இருக்கவங்க சாப்பிட்டு பாருங்க. சர்க்கரையோட அளவும் கம்மியாகும், வயிற்றுல இருக்க பூச்சியும் குறையும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாமே வந்து இன்ஸ்டன்டா இருக்கு. வேணும்ன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க.